Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை சுவையா எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். பூரண கொழுக்கட்டை செய்யணும்னாலே நம்ம பருப்பு வேக வச்சு அதை அரைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 15 நிமிடத்தில் இந்த பூரண கொழுக்கட்டை செய்து முடிச்சிடலாங்க. இதுக்கு குறைவான பொருட்களை போதுங்க. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நம்ம செய்து வச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நிறைய டிப்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். முழுமையாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் போல் மைதா மாவு சேர்க்குறேன். இந்த மைதா மாவு சேர்த்து கொழுக்கட்டை செய்யும் போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரம் ஹார்டாகாது, அதே மாதிரி நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். கொழுக்கட்டை மாவு வறண்டு போகாமல் இருக்கிறது தாங்க இந்த மைதா மாவு சேர்க்குறேன். இப்போ மைதா மாவு சேர்த்து இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மைதா மாவை நல்லா கட்டிக்கீழ் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே கனமான கடாயை வச்சுக்கங்க. நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மாவு ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். நான்ஸ்டிக் கடாயில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1 கப் பச்சரிசி மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கரெக்டான அளவில் இருக்குங்க. நான் அரிசி மாவை வறுத்துட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வறுக்காத பச்சரிசி மாவாக இருந்தால் வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த தண்ணீரில் மேல் மாவுக்கு தேவைக்கேற்ப தூள் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்க்குறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த நெய் சேர்த்து கொழுக்கட்டை செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் வறண்டு போகாது, கொழுக்கட்டை நல்லா வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வறுத்த பச்சரிசி மாவு தாங்க சேர்க்குறேன். 1/2 கப் தண்ணி எடுத்தோம், அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சதை மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. மாவு அடிகளில் அப்படியே கட்டியாக தங்கிட்டுருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா மாவும் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மாவு நல்லா திரண்டு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணாலே மாவு நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள், நல்லா ஒட்டாமல் திரண்டு வந்துடுது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள். இப்போ மாவு பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடுச்சுங்க. இதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் வறண்டும் போகாது. 7-8 மணி நேரம் ஆனாலும் நல்லா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு செய்கிறோமோ கொழுக்கட்டை அதே மாதிரி இருக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை ஆற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துருக்கேன். பூரணத்துக்கு நம்ம பருப்பெல்லாம் ஊற வைக்காமல் எள்ளு எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கடலை மாவை யூஸ் பண்ணி செய் பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். 2 டீஸ்பூன் கடலை மாவை சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த கடலை மாவுனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம அது மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இப்போ நான் மாவு எடுத்தேன் பார்த்தீங்களா, அதே கப்பில் 1/2 கப் தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா 1/2 மூடி தேங்காவை சீல் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் 2-3 பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதோட 2 ஏலக்காவும் தட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மாவு எடுத்த கப்பாலே அதே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சிட்டு சேர்க்குறேன். 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஏலக்காவும் சேர்க்குறேன் பாருங்கள், 2 தட்டிட்டு. இப்போ சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பூரணம் நல்லா திரண்டு வரணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க.
இப்போ நல்லா பூரணம் திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இதுதாங்க கரெக்டான பக்குவம். இப்போ பூரணத்தை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. இப்போ மேல் மாவும் நல்லா ஆறிடுச்சிங்க. ஆறிட்டதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைகளில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ கொஞ்சமாக நான் கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பூரண கொழுக்கட்டை எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்குங்க. நான் வாழை இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் உருண்டைகள் எடுத்து இந்த மாதிரி நான் தட்டுறேன். இப்போ உருண்டைகளை எடுத்து தட்டினதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சமாக பூரணம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு இப்போ வாழை இலையை அப்படியே மடித்து விட்டுக்குங்க. மடித்து விட்டு அது உள்ள ஓரங்கள்லாம் இது போல் கையில் நல்லா அழுத்தி கொடுத்துக்குங்க. அப்போ தான் பூரணம் பிரிஞ்சு வெளியில் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூரண கொழுக்கட்டையும் நம்ம செய்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு உருண்டை சைஸில் உருண்டை ஷேப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா மோதகம் ஷேப்பில் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் இந்த பூரண கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் எல்லா ஷேப்லேயும் செஞ்சுருக்கேன். இப்போ உருட்டி வச்ச கொழுக்கட்டையை இட்லி பானையில் 1/4 பாகம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இட்லி பிளேட்டு வச்சு இப்போ நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். தண்ணி கொச்சதுக்கப்புறம் கொழுக்கட்டையை சேர்த்துக்குங்க. எப்போ எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்து மேலே மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். ஒரு 7-8 நிமிஷத்தில் நல்லா கொழுக்கட்டை வெந்துருங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் இருக்கும். அதுதான் கரெக்டான பக்குவங்க. இப்போ நம்மளுடைய பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லா ஷேப்லேயும் நான் உருண்டை ஷேப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா மோதகம் ஷேப்பு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையில் எடுக்கும்போதே உடையுதுங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக செஞ்சாச்சுங்க. இந்த கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இத்தனையோ முறையில் நீங்கள் பூரண கொழுக்கட்டை செய்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு செய்து முடிச்சலாம். பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்ப வேலைப்பாடு ஆகாதுங்க. ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.